வைஷ்ணவி அவர்களே, உங்ககிட்ட ஒரு கொஷின். சோசியல் மீடியா ஃபாலோவர்ஸ்க்கும் கட்சி தொண்டர்களுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா? நீங்க ஒரு பேட்டியில என்ன தெரியுங்களா சொல்லியிருக்கீங்க? எப்போ வந்துட்டு சமூக ஊடகங்கள்ல நிறைய வந்துட்டு தொண்டர்கள் ஆதரவு அதிகமாக ஆரம்பிச்சதோ அந்த பாயிண்ட்ல தான் வந்துட்டு பயங்கரமான ஒரு டாமினேஷன். எங்களுடைய மாவட்டத்துல எனக்கு எப்ப சோசியல் மீடியால தொண்டர்கள் அதிகமானாங்களோ அப்பிலிருந்து என்ன சரியா ரெஸ்பெக்ட் பண்றதில்ல அப்படின்றத சொல்லியிருக்கீங்க. சோசியல் மீடியால உங்களுக்கு தொண்டர்கள் அதிகமாயிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சோசியல் மீடியால உங்களுக்கு தொண்டர்கள் அதிகமாகல, சோசியல் மீடியால ஃபாலோவர்ஸ் தான் அதிகமாயிருக்கிறாங்க. தொண்டர்கள், கட்சி தொண்டர்களுக்கும் சோசியல் மீடியா ஃபாலோவர்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவுடைய இன்ஃபுளுசரா இருக்கீங்க, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் ஆனா ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்றத நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா சோசியல் மீடியா இன்ஃபுளுசரா இருக்கும்போது உங்களை நிறைய பேர் வந்து பின்தொடர்றாங்க, அவங்க வந்து ஃபாலோவர்ஸ். நீங்க உண்மையிலே ஒரு நல்ல பொலிட்டீஷியனா இருந்து உங்களை பின்தொடர்றாங்க அப்படின்னா அவங்கள கட்சி தொண்டர்கள்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்போ நீங்க உங்களுடைய பேஜ், அஃபிஷியல் பேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் வீடியோ ஒன்று நீங்க பயங்கரமா ஒன்று போட்டிருக்கீங்க. உங்களை எடிஃபை பண்ணி ஒரு அழகான சாங்லாம் போட்டு உங்களை நீங்க சிரிக்கிற மாதிரிலாம் போட்டிருக்கீங்க. இது வந்து கட்சி பணி அல்ல. இந்த வீடியோ கிட்டத்தட்ட 60 லட்சம் பேருக்கு மேல பார்த்துருக்குறாங்க. அவங்க வந்து உங்களை பின்தொடர்றாங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய தொண்டர்கள், கட்சி தொண்டர்கள் அல்ல. உங்களுடைய அழகை பார்த்தும், உங்களுடைய ரியாக்ஷன்ஸ், உங்களுடைய கியூட் ரியாக்ஷன்ஸ் பார்த்தும், உங்களுடைய வீடியோவை பார்த்து இன்ஃபுளுன்ஸ் ஆகி தான் பசங்க ஃபாலோ பண்றாங்களே தவிர, பசங்கன்னு இல்லை, பொண்ணுங்களும் வந்து ஒரு சிலர் லைக் பண்ணுவாங்க. ஸோ சாரி நல்லா கட்டியிருக்கீங்க, அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கியூட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி லைக் பண்ணுவாங்க. இது எல்லாமே நீங்க சோசியல் மீடியால இன்ஃபுளுன்ஸ் பண்ணனால உங்களை ஃபாலோவர்ஸ், ஃபேன்ஸ் தான் வந்து உங்களை ஃபாலோ பண்றாங்களே தவிர கட்சி தொண்டர்கள் உங்களை ஃபாலோ பண்ண கிடையாது.